ஆமா, ஏன் இவ்வளவு வெளிச்சம் என் முகத்துலன்னு நீ கேப்பன்னு எனக்கு தெரியும். அவன்தான் 2 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிக்கு லைக் போட்ட ஸ்ட்ரேஞ்சர். ஆஃப்டர் லாங் கேப் அவனை பார்க்க போறேன். இன்னைக்கு அவன் கூட சேர்ந்து செல்ஃபி எடுத்து ஸ்டோரி போடத்தான் இந்த மேக் ஓவர். அதிசயமா இன்னைக்குதான் வாயை திறந்து கேட்டிருக்கான், சேலை கட்டி பொட்டு வச்சுட்டு வரியாடின்னு. போகணும்ல அவனுக்காக. ஆனா அவன்கிட்ட முடியாது போடான்னு சொல்லி பெருப்பேத்தி வச்சிருக்க. போய் அவன் முன்னாடி நின்னதும் வாயை பொளந்துட்டு பாப்பான் பாரு. அவன்தான், அவனேதான் என் இதயத்தில் கல்வனாய் நுழைந்து காதலனாய் மாறியவன். திரும்பி பார்த்தா எவ்வளவு அழகா இருக்கு இந்த ஜேர்னி. எத்தனை சண்டை, எத்தனை காதல், எத்தனை மெமரிஸ். பாப்பா, நிறைய பேச தயாராகிதான் உன் முன் நிற்கிறேன். அந்த கண்களை தாண்டுவதற்குள் நீ கொடுத்த உரையாடல் நேரம் பயன்படாமலேயே முடிகிறது. உன்னை சுற்றி வட்டமிடும் வண்ணத்து பூச்சிகளிடம் எப்படி நான் சொல்வேன் நீ தேன் தரும் பூ இல்லை, காதல் தரும் தேவதை என்று? Love in the air. எதற்கு ஒரே நேரத்தில் இத்தனை புகைப்படங்களை எடுக்கிறாய்? இந்த நொடியில் உணரும் இந்த காதலை இப்படியே தேக்கி வைக்க இது ஒன்றேதான் வழி. Love in the air, love in the air.
செல்பவர்களும் பின்னே வருபவர்களும் அறியாமல் உன் விரல் என் விரலை கோர்த்திருக்கும் மயக்க நேரத்தை விட இருவோடில் கூடும் காமம் ஒன்றும் உயர்வெல்லாம் இல்லை. என்ன ஒரு 20 முறை பிரிந்து விடுவோம் என்று சொல்லியிருப்போமா? ஒரு 40 முறை சண்டை போட்டிருப்போம். 2-3 மாதங்கள் பேசாமல் கூட இருந்திருப்போம். ஆனால் ஏன் ஒரு நிமிடத்தில் 1000 முறை மாறி மாறி நினைத்துக் கொள்கிறோம்? காதல் இப்படிதான் இருக்கும் போல. நீ இருந்தால் எப்படி இருக்கும் என்று நிறைய பேசியிருக்கிறோம். நீ இல்லாவிட்டால் எப்படி இருக்கும் என பேச மறந்துவிட்டேன். உன்னிடம் நான் கேட்பதெல்லாம் நீ புறப்படுவதற்கு முன் என்னை எவ்வளவு காதலிக்கிறாய் என்று ஒரு கடிதம் எழுதி வைத்துவிட்டு போ. நான் வாழ்ந்து விடுவேன் மீதி இருக்கும் எனது வாழ்க்கையை. நீ என் துணையாய் வருவதென முடிவெடுப்பதாயிருந்தால் இப்பொழுதே தயாராகிவிடு. என் அத்தனை காதலையும் நீ ஒருத்தியே சுமக்க வேண்டியிருக்கும். நீ திரும்பி வரும் வரை நாம் பதித்த நம் பாதச்சுவடுகள் இந்த கடற்கரையிலேயே இருக்குமா? மீண்டும் ஒரு முறை உன்னுடன் சேர்ந்து நிற்க ஆசை.